வேப்பிலை எப்படி வேப்பிலை அம்மனாக மாறியதுங்கிறது தெரியுங்களா? வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் இந்த வேப்பிலை அம்மன்னு வேப்பிலை மரத்தை கும்பிடுறாங்களே, அது எப்படி உண்டாகியது என்பதை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். நம்ம மரபு வழிபாடு, மெய்யல் வழிபாடு என்று 2 வழிபாடு இருக்கின்றதுன்னு சொன்னேன். இந்த மரபு வழிபாடு என்பது நாட்டார் வழக்கு வழிபாடு, கிராமத்து மக்கள் வழிபாடு என்பதை பற்றி ஏற்கனவே நம்ம பல காணொளிகளில் பார்த்துருக்கின்றோம். அந்த கிராமத்து மக்கள் அவங்க வாழ்கின்ற அந்த சூழலுக்கு எதையெல்லாம் நன்மை தருகின்றதோ அதையெல்லாம் இறைவனுடைய திருவருள் ஆற்றலாகவே பார்த்தார்கள். இப்போ மழை, மரங்கள், விலங்குகள், புற்றுக்கள், பாம்பு, இப்படி எல்லாவற்றையும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு துணையாக, அடுத்தவருடைய தொழிலுக்கு துணையாக இருக்கக்கூடியவற்றையெல்லாம் அம்மையாக, தெய்வமாக, அவற்றில் அம்மையினுடைய சக்தி இருப்பதாக எண்ணி அவற்றை அம்மனாகவே வழிபடுவதை பார்த்தோம். அந்த அடிப்படையில் தான் இப்போ மழையை மாரியம்மன் வழிபட்டிருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம். புற்ற அம்மனாக வழிபட்டிருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம். பாம்பை கூட அம்மனுடைய வடிவாக பார்த்துருக்கின்றார்கள்லாம் பார்த்துருக்குறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த மரங்கள் இருக்கின்றனவே, அவற்றையும் இந்த அம்மனுடைய திருவருள் பொதிந்திருக்கின்ற ஒன்றாக, அம்மையினுடைய வடிவாக நம் முன்னோர்கள் பார்த்திருக்கின்றார்கள். முந்தைய காலத்தில் இந்த வைத்தியர்கள் இருக்குங்களா, நாட்டுப்புற வைத்தியர்கள் இருக்கின்றார்களே, அவங்க பல மூலிகைகளை பயன்படுத்தி வெறியாடுதல் என்கின்ற ஒன்றை செய்து, அந்த வெறியாட்டின் மூலமாக பேய் ஓட்டுதல், காய்ச்சலை போக்குதல், இவற்றையெல்லாம் செய்திருக்கின்றார்கள். இப்போ பேய் ஓட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, வேப்பிலையை கொண்டு வந்து அந்த பேய் பிடித்தவர் மேலே வெறியாடி அடிப்பார்கள். இப்படி வேப்பிலையை கொண்டு அம்மை நோயை போக்கி இருக்கின்றார்கள். அரச இலையை கொண்டு வந்து மூலிகைகள் மருந்து செய்து கொடுத்திருக்கின்றார்கள். இப்படி மரங்களில் இருந்து பறித்து வரக்கூடிய இந்த மூலிகைகள் இருக்கின்றனவே, அவை பேய் ஓட்டுதல், நோயை குணப்படுத்துதல் போன்றவற்றை செய்கின்ற அதே வேளையில் இந்த அம்மனுடைய திருவருளால் அதை போக்குவதாக வெறியாடி அதை செய்திருக்கின்றார்கள். இதை பார்த்த மக்கள் இந்த வேப்பிலை மரம், அரச மரம், துளசி போன்றவற்றிலெல்லாம் ஏதோ ஒரு தெய்வ ஆற்றல் இருக்கின்றது என்று அதை நம்பி அவர்களுடைய அந்த அந்த மரங்களில் இருக்கக்கூடிய, அந்த மூலிகைகளில் இருக்கக்கூடிய மருந்து தன்மையை பார்க்காமல் அது அம்மையினுடைய திருவருள் என்று சொல்லி அந்த மரங்களை எல்லாம் அவர்கள் வழிபட்டிருக்கின்றார்கள். அப்படி வழிபடுகின்ற போது அவர்கள் அந்த மரங்களுக்கு அது தெய்வீகத்தன்மை உடையது என்று குறிப்பதற்காக ஒரு மஞ்சள் துணியோ சிவப்பு துணியோ கட்டி அதற்கு முன்னால் அம்மையினுடைய கையில் இருக்கின்ற திரிசூலம் இருக்கின்றதே, அந்த மரத்திற்கு முன்னால் நட்டு வைத்து அங்கு அம்மை இருந்து காப்பதாக அவர்கள் வழிபாடு ஏற்றியிருக்கின்றார்கள். நாளடைவில் அந்த மரங்கள் எல்லாம் வேப்பிலை அம்மனாகவே கருதப்பட்டன. இப்போ வேப்பிலை அம்மன், வேப்பிலை அம்மன் என்று சொல்லி அங்கு எல்லோரும் அந்த மரத்தை அம்மனாகவே பார்த்து அந்த மரத்தை வழிபட்டு அவர்கள் செய்கின்ற தொழிலுக்கு அது காப்பாக இருக்க வேண்டும் என்று வழிபட்டிருக்கின்றார்கள். இப்போ காட்டிற்கு செல்கின்றவர்கள் அரச மரத்தடியில் ஒரு சூலத்தை நட்டு வைத்து அந்த அரச மரத்தில் இருக்கின்ற அம்மை காக்க வேண்டும், அவர்களுடைய தொழிலுக்கு போகின்ற போது அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று எண்ணி இருக்கின்றார்கள். அதே போன்றுதான் வேப்பிலை மரத்து அடியிலேயே ஒரு சூலத்தை நட்டு வைத்து அதற்கு மேலே ஒரு எலுமிச்சையை சொருகி, சூலத்தில் ஏன் எலுமிச்சை சொருகிறாங்க அப்படிங்கிறது நம்ம பிறகு பார்ப்போம். அப்படி வழிபாடு செய்திருக்கின்றார்கள். இதுதான் நாளடைவில் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு நோய் ஏற்படுகின்ற போது, குறிப்பாக அம்மை ஏற்படுகின்ற போது அந்த மரத்தில் இருந்து வேப்பிலையை பறித்து வந்து, உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த அம்மை நோய் வெப்பத்தினாலே ஏற்படுவது என்று சொல்லி, அந்த வேப்பிலையில் குளிர்ச்சி தன்மை இருக்கின்றது. அப்போ அந்த அம்மை நோய் இறங்குவதற்காக அந்த அவர்கள் வழிபடுகின்ற அம்மனுடைய திருவுருள் பொதிந்து இருக்கின்ற அந்த வேப்பிலையை கொண்டு வந்து என்று நம்புவதாக சொல்லப்படுகின்ற அந்த வேப்பிலையை கொண்டு வந்து அந்த வேப்பிலை
கிருமியை அழிக்கக்கூடியதுன்னு உங்களுக்கு தெரியும், வெப்பத்தையும் குறைக்கக்கூடியதுன்னு தெரியும். அப்போ அம்மை நோயை அம்மையினுடைய அருளால், அதாவது திருவருளினுடைய அருளால் போக்க வேண்டும் என்பதற்காக இந்த வேப்பிலையை கொண்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அம்மை வார்த்த வீட்டில் வாசல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க, வீடு புறா போட்டிருப்பாங்க, வேப்பிலை படுக்கை போட்டிருப்பாங்க, பிறகு மஞ்சள் நீரில் வேப்பிலையை போட்டு குளியாட்டுவார்கள். இப்படியெல்லாம் செய்திருக்கின்றார்கள். இப்படி செய்கின்ற போது அந்த நோய் குணமாகுகின்றதுனால அவங்க என்ன எண்ணியிருக்காங்க, அந்த வேப்பிலை மரத்தில் மருத்துவத்தன்மை இருப்பதோடு மட்டுமல்லாமல் அம்மையின் திருவருளும் இருக்கின்றது என்று சொல்லி அந்த மரத்தை பேணி காக்க வேண்டும் என்பதற்காக சொல்லி வைத்த ஒன்று பிறகு தெய்வமாக அம்மையாக மாறி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படித்தான் வேப்பிலை அம்மன் என்று வேப்பிலை மரங்கள் எல்லாம் வேப்பிலை அம்மனாக கருதப்பட்டன. பிற்காலத்தில் அந்த வேப்பிலை கொண்டு வந்து அம்மையினுடைய கைகளிலே வைத்து அம்மையினுடைய திருவருளால் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த நோய்கள் போக வேண்டும், காத்து கருப்பு பில்லி சூனியங்கிறது அகல வேண்டும் என்று மக்கள் வழக்கத்தில் இந்த வேப்பிலை மரத்தை வழிபடுகின்ற வழக்கம் ஏற்பட்டது. இப்போ இன்றைக்கு இன்னும் கூட சிலர் இந்த தோட்டப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா வேப்பிலை மரத்தை இன்னமும் ஒரு துணி கட்டி அம்மையாக வழிபடுவது, அது பாதுகாப்பு தருகின்றது என்றெல்லாம் வழிபட்டு கொண்டு இருக்கின்றார்கள். இன்றைக்கு நம்ம மெய்யல் வழிபாடு வளர்ந்து விட்ட காலத்தில் அந்த வேப்பிலை மரம் என்பது மருத்துவத்தன்மை உடையது என்று இன்றைக்கு சொன்னால்தான் நம்முடைய சமயம் எவ்வளவு உண்மையான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு வேப்பிலை மரத்தை இன்னும் வேப்பிலை அம்மன் என்று சொல்லி கொண்டிருப்பதை மாற்றி வேப்பிலை என்பது நல்ல ஒரு மருந்து, அது அம்மை நோயை போக்கக்கூடிய ஒரு சக்தி உடையது, குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது, அது வெறும் மரம்தான், எங்களுக்கு நன்றாக தெரியும் என்கின்ற கருத்தை நாம் இளைஞர்களிடத்தில் சொல்லி வந்தால்தான் இந்த பார்க்கின்ற மரங்களிலெல்லாம் மஞ்சள் துணி கட்டி அவற்றை கடவுளாக வழிபடுகின்ற அந்த மரபு வழிபாட்டிலிருந்து நாம் மெய்யல் வழிபாட்டில் தெளிவான வழிபாட்டை பின்பற்றுவதற்கு வழிவகுக்க முடியும். இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு மின் கம்பத்துக்கு போய் மஞ்சள் துணியை கட்டி அதில் அதற்கு முன்னால் சூலத்தை நட்டு வைக்கிறதும், மின் கம்பத்துக்கில் எலுமிச்சத்தை வைக்கிறதும், மின்கம்பத்தை வழிபடுவதும், இது போன்ற சூழல்கள் எல்லாம் ஏற்படுகின்றன. இப்போ பார்த்திங்கன்னா பிள்ளைகள் விளையாடுகின்ற இந்த விளையாட்டு மைதானத்தில் போய் அங்கே இருக்கின்ற மரத்தில் மஞ்சள் துணியை கட்டி அங்கு சூலத்தை நட்டு வைத்து, இதெல்லாம் ஒரு காலத்தில் பாதுகாப்புக்காக நோய்க்காக காக்கப்பட்ட மரங்களை முன்னோர்கள் பாதுகாத்த வந்ததை இன்றைக்கு போய் நாம் விரும்புகிற இடத்தெல்லாம் இப்படி செய்கிறதுனால நம்முடைய உயர்வான இந்த சமய கொள்கைகள், சமய நூல்கள் குறிப்பிடுகின்ற அந்த சமய உண்மைகள், நம்முடைய சமயத்தின் சிறப்பு எல்லாம் சில வேளையில் ஏளனமாக மற்றவர்கள் பார்த்து சிரிக்கும்படியாக இருக்கின்றது. வேப்பிலை மரத்தை அவர்கள் கோயில்களில் நட்டு வைத்தார்கள். ஏன்னா கோயிலுக்கு பலர் கூடுகின்ற இடம், அதனால் அங்கு வெப்பம் மிகுதியாக இருக்கும், வேப்பிலை மரத்தை நட்டு வைத்தால் குளிர்ச்சி ஏற்படும் என்று வைத்தார்கள். அரச மரத்தை நட்டு வைத்தார்கள், அது காற்றை தூய்மைப்படுத்தக்கூடிய ஆற்றல் உடையது என்று நட்டு வைத்தார்கள். அதை சும்மா நட்டு வச்சுருந்தா ஒன்றும் அங்கே யாரும் போக மாட்டாங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, அதற்கு முன்னாடி ஒரு சூலத்தை நட்டு வைத்து ஒரு எலுமிச்சங்கனி அது மேலே குத்தி வைக்கின்ற வழக்கத்தை நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இன்றைக்கு நமக்கு நல்லா தெரிந்து விட்ட பிறகு அது தலமரம்தான், மூலிகை என்ற அடிப்படையிலே தான் வழிபாடு செய்திருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு மற்றவர்கள் கேட்கின்ற போது நாங்கள் மரத்தை கும்பிடுபவர்கள் அல்ல, நாங்கள் மரத்தை பேணி காக்கின்றோம், அவை மூலிகை, அவை காக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அவற்றை வைத்து பேணி காக்கின்றோம். அது எங்கள் கடவுள் அல்ல, ஏதோ எங்கள் கடவுள் கருவறையில் இருக்கின்ற அந்த அம்மைதான் இந்த மூலிகைகளையெல்லாம் கொடுத்து எங்களை காப்பாற்றுகின்றாள் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இப்படி வேப்பிலை, அரச மரம் போன்றவற்றையெல்லாம் எங்கள் திருக்கோயில்களிலே வைத்திருக்கின்றோம் என்கின்ற செய்தியினை தெளிவாக நம்முடைய இளைஞர்களுக்கும் சொல்ல வேண்டும், மற்றவர்களுக்கும் புலப்படுத்த வேண்டும். இப்படி புலப்படுத்தினால்தான் நம்முடைய சமயத்தின் பெருமையும் நம் சமயத்தின் உண்மையையும் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.